இப்போ பெண்களுக்கு ஆண்கள் ஏன் வந்து பணத்தை கொடுக்குறாங்க, இலவசமாக பணத்தை கொடுக்குறாங்க? அதாவது வேலைக்கு நீ போக வேண்டாம், ஏன் சலுகைகளை கொடுக்குறாங்க? வேலைக்கு நீ போக வேண்டாம், வீட்டிலே இரு, நான் வந்து உனக்கு பணத்தை சம்பாதிச்சு தரேன் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் ஒரு காரணம் அப்படின்னா என்னென்னாக்கா, ஒருவேளை உடல் உறவில் பெண்களை ஆண்கள் திருப்திப்படுத்த முடியாத நிலையில் அதற்கு ஈடாக பெண்களுக்கு ஆண்கள் இந்த மாதிரி சலுகைகளை அறிவிக்கிறாங்க. உனக்கு நான் பணத்தை தரேன், நீ வேலைக்கு போக வேண்டாம், நீ வீட்டிலே இரு. ஒருவேளை பெண்களை ஆண்கள் உடலுறவில் வந்து திருப்திப்படுத்த முடியாத நிலையில் வந்து அதற்கு ஈடாக இது போன்ற சலுகைகளை அறிவிக்கிறார்கள். அப்போ பெண்களுக்கு கோபம் வரும். ஏன்னா உடலுறவில் தாங்கள் திருப்தி அடையவில்லை என்றால் பெண்களுக்கு கோபம் வரும். அப்போ வந்து ஆண்கள் அளிக்கிற இத்தகைய சலுகைகளை பெறும்போது பெண்கள் சமாதானம் அடைகிறார்கள். பெண்களை சமாதானப்படுத்துவதற்காக உடலுறவில் பெண்களை திருப்திப்படுத்த முடியாத போது பெண்களுக்கு ஏற்படுகிற கோபம், பெண்களை சமாதானப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆண்கள் இந்த மாதிரி சலுகைகள்லாம் கொடுக்குறாங்க. நீ வேலைக்கு போக வேண்டாம், நான் உனக்கு பணத்தை தரேன், நான் நிறைய நகைகளை உனக்கு வாங்கி போடுறேன், உனக்கு பெரிய வீடு கட்டி தரேன், சம்பாதிச்ச பணத்தை அப்படியே உன் கையில் கொண்டு தரேன். இந்த மாதிரி வந்து ஆண்கள் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதற்கு ஒரு நிறைய காரணங்கள், அதில் ஒரு காரணங்கள் இதுவும் இருக்குது. இது ஒரு முக்கியமான காரணம் என்னென்னா, உடல் உறவில் வந்து தாம்பத்திய உறவில் பெண்களை ஆண்கள் திருப்திப்படுத்த முடியல அப்படிங்கிற நிலை வந்து இப்போ நிறைய இருக்கும். ஏன்னா எல்லாருமே நோயாளிகளாக மாறிட்டாங்க. நோய் வந்துச்சுனாலே உடல் உறவு அது தாம்பத்தியத்தையும் மிகவும் பாதிக்கும். அது உடல் பருமன், தொப்பை, அப்புறம் வந்து நிறைய உடல் பருமன் ஆகுது. பெண்களுக்கும் அது மாதிரி ஆகுது. அதனால் வந்து ஆண்களுக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி தாம்பத்திய குறைபாடுகளை மறைப்பதற்காக அல்லது தாம்பத்திய குறைபாடுகளால் பெண்களுக்கு ஏற்படுகிற கோபம், அதற்கு ஈடாக பெண்களுக்கு இது போன்ற சலுகைகளை கொடுத்து பெண்களை சமாதானப்படுத்துகிறார்கள். தாம்பத்திய குறைபாடுகள் குறித்து பெண்கள் கோபப்படும் போது பெண்களை சமாதானப்படுத்துவதற்காக இது போன்ற சலுகைகளை கொடுத்து விட்டால் அவர்கள் இந்த சலுகைகளுக்காக அவர்கள் அதை வந்து தாம்பத்திய குறைபாடுகளை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரியான சலுகைகளை ஆண்கள் பெண்களுக்கு கொடுக்கிறார்கள். ஒரு குடும்பம்னா பொருளாதாரத்தை எப்படி சமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு குடும்பத்துக்கு 20,000 தேவைன்னா பெண் ஒரு 10,000 போடணும், ஆண் ஒரு 10,000 போடணும். அல்லது ஆண் ஆதிக்கம் நிறைந்தவனாக தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகம் இருப்பதால் ஒரு 1000 2,000 அதிகமாக போடணும், அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது இப்போ ஆண் வந்து இப்போ உதாரணத்துக்கு நான் ஆண் வந்து 10,000, ஒரு குடும்பத்துக்கு 20,000 தேவை, ஆண் வந்து 10,000 போடுறான், பெண் வந்து 10,000 போடுறா அப்படின்னா, அப்போ இங்கே வந்து யாருக்கும் வந்து ஒரு அடிமையாவோ ஒருவரை சார்ந்து ஒருவர் இல்லை. உதவி, ஒரு ஆண் வந்து 10,000 கொடுக்குறான்னா அது குடும்பத்திற்கு செய்கிற உதவி, பெண் வந்து ஒரு 10,000 கொடுக்குறான்னா அது குடும்பத்திற்கு செய்கிற உதவி. சரிசமமாக இருக்காங்க. இங்கே வந்து சமத்துவம் இருக்குது. அப்போ இதில் ஒவ்வொருத்தரும் வந்து தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக செய்ய வேண்டும். உடல் உறவில் சரியாக நடந்து கொள்ள வேண்டும். தாம்பத்தியத்தில் ஒரு ஆண் வந்து சரியாக நடந்துக்கணும், பெண்ணும் சரியாக நடந்துக்கணும். ஏன்னா இங்கே வந்து வேறு எந்த வகையிலையும் வந்து உங்கள் கடமையை நீங்கள் செய்யாமல் போக முடியாது. தாம்பத்தியம் என்பது ஒரு கடமை என்றால் அந்த கடமையை நீங்கள் சரியாக செஞ்சு தான் ஆகணும். அதை சரியாக செய்யாமல் இருக்கணும்னா அதற்கு ஈடாக லஞ்சம் ஏதாவது கொடுத்தா தான். இந்த மாதிரி பணம் கொடுக்கறது, நிறைய பணம் கொடுக்கறது, நிறைய சலுகைகளை பெண்களுக்கு கொடுக்கறது எல்லாமே வந்து லஞ்சம் கொடுக்குற மாதிரி, தனது கடமையை சரிவரையாக செய்ய முடியாத ஒரு நிலையில் பெண்களுக்கு கொடுக்குற லஞ்சமாக பெண்களை சமாதானப்படுத்துவதற்காக இது போன்ற சலுகைகளை பெண்களுக்கு கொடுக்குறார்கள். பெண்களும் இதை வாங்கிட்டு சமாதானம் அடைகிறார்கள். பரவாயில்ல, அது கிடைக்கலனாலும் பரவாயில்ல, இது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமாதானம் அடைகிறாங்க. இதிலிருந்து ஆண்களுக்கு ஏற்படுற குற்ற உணர்ச்சிகளிலிருந்து அவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்வதாக உணர்கிறார்கள். பெண்களை வந்து உடல் உறவில் தாம்பத்திய உறவில் திருப்திப்படுத்த முடியாத ஒரு நிலையில் வந்து ஒரு ஆணின் உடலில் வந்து ஆரோக்கியம் குறைவு ஏற்படுகிறது என்றால் அப்போ வந்து ஆணுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படும். தாம்பத்தியத்தில் தனது மனைவியை திருப்திப்படுத்த முடியாத நிலையில் ஆணுக்கு குற்ற உணர்ச்சி ஏற்படும். அந்த நேரத்தில் வந்து குற்ற உணர்ச்சியிலிருந்து விடுபடுவதற்காக நிறைய சலுகைகளை பெண்களுக்கு கொடுப்பாங்க. நீ வேலைக்கு போக தேவையில்ல, நான் சம்பாதிச்ச பணத்தை உன் கையில் வந்து தரேன், நீயா பார்த்து எனக்கு எதாவது பார்த்து கொடு, அப்படின்னு நான் எனக்கு தேவைன்னா நான் உங்கள்கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன், அப்புறம் நீ தான் குடும்பத் தலைவி, அப்படி குடும்ப பொறுப்பேங்கிறது குடும்பத்தின் தலைவனே ஆண் தான் இந்த இயந்திர அறிவியல் உலகில். குடும்ப பொறுப்பே நீ தான் குடும்பத் தலைவி, தலைமை பொறுப்பு என்பது ஒருவரிடமும் இருக்கும். அதனால் தலைமை பொறுப்புக்கு உதவி தான் வந்து உதவியாளர் தான். இப்போ பெண் இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் குடும்பத்தின் தலைவியாக இருக்க முடியாது. தலைவனாக இருக்கிற ஆணிற்கு உதவியாகத்தான் பெண்கள் இருக்க முடியும், உதவியாளர் தான். அப்படியே இவன் என்ன பண்ணுறான், பெண்களை சமாதானப்படுத்துறதுக்காக நீ தான் குடும்பத்தின் தலைவி அப்படின்னே சொல்லிடுறான். அந்த தலைமை பொறுப்பே அவங்ககிட்ட கொடுத்துட்றான். அதன் மூலம் தனக்கு ஏற்பட்ட குற்ற உணர்விலிருந்து அவன் தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக முயற்சி செய்கிறான். ஆனால் எப்போதுமே வந்து உனக்கு வந்து தாம்பத்திய உறவில் சரியாக உன்னால் பெண்ணை திருப்திப்படுத்த முடியலையா, அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா அதற்கான வழியை தான், அதற்கு என்ன செய்யணுமோ அதுதான் நீ செய்யணும். உணவு கட்டுப்பாடு, உடற்பயிற்சி, உடலை தகுதியானதாக மாற்றி தாம்பத்திய உறவில் அவளை திருப்திப்படுத்த வேண்டும். அதுதான் நேர்மையான ஒரு நடைமுறை.
மற்றபடி இதெல்லாம் குறுக்கு வழி. மற்றபடி அவளது சலுகைகளை அறிவித்து அவளை சமாதானப்படுத்த முயல்வது, அவளது கவனத்தை திசை திருப்புவது, அவள் வந்து தனது உரிமை, அது வந்து ஒரு உரிமை. தாம்பத்திய உறவில் தன்னை திருப்திப்படுத்துவது என்பது ஒரு பெண்ணின் உரிமை. அது அந்த உரிமையை விட்டு கொடுக்கக்கூடாது. அப்போ அவள் வந்து இப்போ ஆணின் சலுகைகளை ஏற்றுக்கொள்ளும்போது அந்த உரிமை குறித்து பேசுவதற்கு அவளுக்கு தகுதி இல்லாதவளாக அவள் மாறிவிடுகிறாள். தனது தாம்பத்திய உறவில் தன்னை திருப்திப்படுத்துவது அவளது உரிமை, திருப்தி அடைவது என்பது அவளது உரிமை. அது இல்லாத போது அவள் எதுவும் ஆணிடமிருந்து கிடைக்கிற சலுகைகளை வாங்கும்போது தனது உரிமைகள் குறித்து, தனது அந்த தாம்பத்திய உரிமை குறித்து குரல் எழுப்புவதற்கு அவள் தகுதியுடையவளாக இல்லாமல் போகிறாள், தகுதியற்றவளாக போய்விடுகிறாள். அதனால் வந்து நேர்மையாக இருக்கணும். குடும்ப வாழ்வில் என்பது நேர்மையாக இருக்கணும். அதனால் பொருளாதாரத்தை சரிசமமாக பகிர்ந்து கொள்ள வேண்டுமே தவிர ஆண்களிடமிருந்து சலுகைகளை எதிர்பார்ப்பதும் பெறுவதும், பெண்களுக்கு ஆண்கள் சலுகைகள் கொடுப்பதும் வந்து ஒரு நேர்மையற்ற நடைமுறை. அது கண்டிப்பாக அந்த தாம்பத்திய குறைபாடுகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும்.